Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸல்ல வந்து ஒரு பவர்ஃபுல்லான டாபிக் பார்க்க போறோம். அது என்ன அப்படினாக்க நம்ம VLOOKUP யூஸ் பண்ணும்போது நம்ம காலம் இண்டெக்ஸ் நம்பர் அசைன் பண்ணுவோம் இல்லீங்களா? இப்போ அந்த காலம் இண்டெக்ஸ் நம்பர் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி மல்டிபிள் சினாரியோ வச்சு பார்த்திருக்கோம். நார்மலா காலம் இண்டெக்ஸ் நம்பர் வந்து நம்ம இண்டிவிஜுவலா அசைன் பண்றது எப்படி? அரே வேல்யூல வந்து மல்டிபிள் காலம் இண்டெக்ஸ் நம்பர் எப்படி நம்ம அசைன் பண்றது அப்படிங்கிற கான்செப்ட்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினாக்க காலம் இண்டெக்ஸ் நம்பர் வந்து நம்ம மேனுவலா அசைன் பண்ணாம அந்த இடத்துல வந்து காலம் ஃபங்க்ஷன் வந்து இன்க்ளூட் பண்ண போறோம். இப்போ இந்த ஃபங்க்ஷன் இன்க்ளூட் பண்றதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஒரு டைம் நீங்க VLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு அதை அப்படியே நீங்க வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலே உங்களுக்கு என்டையர் காலம்ல வந்து அதுக்கேற்ற மாதிரி டைனமிக்கா வந்து காலம் நம்பர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? பட் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததெல்லாம் எப்படின்னாக்க நமக்கு அந்த மாதிரி வந்து ஃபிளெக்சிபிலிட்டி இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க வந்து நார்மலா ஒரு VLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம்னு வெச்சுக்கோங்களேன். ஈக்குவல் டு VLOOKUP. இங்க வந்து நம்ம எம்ப்ளாயி ஐடி யூனிக் வேல்யூ ஃபர்ஸ்ட் ஷீட்ல வந்து இங்க எம்ப்ளாயி ஐடி இருக்கு. இப்போ நான் ஜனவரியை மட்டும் நான் எடுக்கிறேன்னு வெச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த டேபிள் அரே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கமா ஜான் வந்து தேர்ட் காலம்ல இருக்கு. 3 இண்டெக்ஸ் நம்பர் அசைன் பண்றேன். 0 எக்ஸாக்ட் மேட்ச் கொடுத்துக்கிறேன். ஓகே பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு நான் இங்க பேஸ்ட் பண்ணனா என்ன நடக்குதுன்னு பாருங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரிசல்ட் வந்து இதை நான் அப்படியே காப்பி பண்ணிட்டு என்டையர் செல்லுக்கு நான் பேஸ்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்க ரேஞ்ச் வந்து எனக்கு சேஞ்ச் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ரேஞ்ச் வந்து நமக்கு இங்க சேஞ்ச் ஆகுது பாருங்க. ஆக்சுவலா நம்மளோட லுக்அப் வேல்யூ வந்து இதுதான் நம்மளோட லுக்அப் வேல்யூ. ஓகேவா? பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இங்க வந்து கரெக்டா இருக்கும் ஃபர்ஸ்ட்ல. பட் நமக்கு வந்து ரேஞ்ச் வந்து சேஞ்ச் ஆயிரும். நமக்கு வந்து சம்டைம் எரர் த்ரோ ஆகும். ஓகேங்களா? இப்போ எனக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எனக்கு ஒரு தடவை இப்போ காப்பி பண்ணி நான் இங்க இங்க அப்ளை பண்ணிட்டு இங்க நான் என்டையர் செல்ஸுக்கு வந்து நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலே என்னோட காலம் இண்டெக்ஸ் நம்பர் வந்து டைனமிக்கா சேஞ்ச் ஆகணும். ஓகேங்களா? இதுதான் என்னோட கான்செப்ட். இங்க நம்ம கிட்ட டேட்டா இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் டேட்டா ஜான்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் நமக்கு இங்க டேட்டா இருக்கு. ஓகேங்களா? இங்க வந்து ஷீட் 2ல வந்து நமக்கு நேம் எம்ப்ளாயி ஐடி. இப்போ எம்ப்ளாயி ஐடி தான் நமக்கு யூனிக் ஐடி. ஓகேங்களா? இப்போ ஜான்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் நம்ம டேட்டா அங்க இருந்து கெட் பண்ண போறோம். அது எப்படி அப்படின்னாக்க ஈக்குவல் டு VLOOKUP யூஸ் பண்ணுங்க. லுக்அப் வேல்யூ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து லுக்அப் வேல்யூ கேக்குது இல்லைங்களா? இங்க வந்து நான் என்ன பண்றேன், என்னோட எம்ப்ளாயி ஐடியை வந்து A3 செல்ல நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்க F4 கொடுத்து லாக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? லாக் பண்ணிட்டு கமா என்னோட டேபிள் அரே வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஷீட்ல வந்து நான் இங்க என்ன பண்றேன், இங்க இருந்து என்னோட டேபிள் அரே என்டையர் டேபிள் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? செலக்ட் பண்ணிட்டு F4 கொடுத்து லாக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அகைன் கமா இப்பதான் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்க நம்ம எந்த காலம் நம்பர் வேணும் அப்படிங்கறத ஸ்பெசிபிக் பண்ணாம நம்ம வந்து டைனமிக்கா நமக்கு வந்து காலம் நம்பர் சேஞ்ச் ஆகணும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது. சோ அதுக்காக நான் என்ன பண்றேன், இங்க வந்து 2, 3, இப்படி நம்ம வந்து இண்டிவிஜுவலா அசைன் பண்ண போறது கிடையாது. ஸ்டாட்டிக்கா இருக்காது நமக்கு. இங்க வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்க காலம் இண்டெக்ஸ் நம்பர் அசைன் பண்ற இடத்துல காலம் ஃபங்க்ஷனை வந்து நான் உள்ள இன்க்ளூட் பண்றேன். காலம்ஸ். ஓகேங்களா? இங்க காலம்ஸ்னு இருக்கும். நம்ம காலம்ஸ் ஃபங்க்ஷன் வந்து நான் உள்ள இன்க்ளூட் பண்றேன். இன்க்ளூட் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன், என்னோட இந்த டேபிள் இருக்கு பாத்தீங்களா? இந்த டேபிள்ல வந்து ஃபர்ஸ்ட் இந்த 3 செல்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். A2ல இருந்து C2 வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு என்னோட பிராக்கெட்டை க்ளோஸ் பண்றேன். இப்போ எதுக்காக நம்ம A2ல இருந்து C2 வரைக்கும் செலக்ட் பண்ணிருக்கோம்னா எனக்கு ஜானோட டேட்டா அங்க வேணும். ஸோ அதுக்காக நான் ஜான் வரைக்கும் செலக்ட் பண்ணி இன்கேஸ் உங்களுக்கு நேம் வேணும் அப்படின்னாக்க A2ல இருந்து B2 வரைக்கும் நீங்க செலக்ட் பண்ணா போதும். இப்போ நமக்கு வந்து தேர்ட் காலம் இண்டெக்ஸ் நம்பர்ல தான் நமக்கு அங்க டேட்டா தேவைப்படுது. ஸோ ஜான் வரைக்கும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். A2ல இருந்து C2 வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த அரேல வந்து காலம்ஸ் ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம இன்க்ளூட் பண்ணிருக்கேன். அந்த அரே வந்து பாத்தீங்கன்னா A2ல இருந்து C2 வரைக்கும் ஃபர்ஸ்ட் இருக்கிற A2 இருக்கு இல்லீங்களா, அதை வந்து F4 கொடுத்து லாக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பாத்தீங்கன்னா லாக் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் செல்ல. இப்போ வந்து C2 நம்ம லாக் பண்ணல, அது வந்து நார்மலா தான் இருக்கு. இப்போ கமா கொடுத்துட்டு எக்ஸாக்ட் மேட்ச் வேணும், நான் 0 அசைன் பண்றேன். அசைன் பண்ணிட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் என்டர் பண்றேன்.
இப்போ என்டர் பண்ண உடனே எனக்கு பெர்ஃபெக்ட்டா 52 ன்னு சொல்லிட்டு எனக்கு ரிசல்ட் கிடைச்சிருச்சு. இங்க பாத்தீங்கன்னா 52 ன்னு இருக்கு. இப்போ இந்த ஃபார்முலாவை நான் என்ன பண்ண போறேன், அப்படியே வந்து காப்பி பண்ணி இங்க வந்து பேஸ்ட் பண்ண போறேன் என்டையர் செல்லுக்கு. இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு பெர்ஃபெக்ட்டா வந்து எனக்கு ரிசல்ட் வந்து இங்க ஷோ பண்ணும். என்னோட லுக்அப் வேல்யூ சேஞ்ச் ஆயிருக்கு. அது பெர்ஃபெக்ட்டா அங்கேயே நமக்கு அந்த A3 செல்ல நமக்கு ஷோ பண்ணுது பாருங்க. ஓகேங்களா? இப்போ இங்க நீங்க வச்சு F2 நீங்க கொடுத்து பார்த்தாலும் எண்ட்ல இங்க பாருங்க இந்த ஃபார்முலால கரெக்டா இங்க வந்து நமக்கு எம்ப்ளாயி ஐடி லுக்அப் வேல்யூவா இருக்கு. ஓகேங்களா? இப்போ நமக்கு வந்து சிங்கிள் ஷார்ட்லயே நம்ம வந்து VLOOKUP அப்ளை பண்ணி இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ அகைன் நான் என்ன பண்றேன், இப்போ இந்த ஃபார்முலாவை வந்து நம்ம டிராக் டவுன் பண்ணோம் அப்படின்னாக்க என்ன ரிசல்ட் வருதுன்னு பாருங்க. இப்போ நான் வந்து இதை Ctrl D கொடுத்து டிராக் டவுன் பண்றேன். எனக்கு வந்து ரிசல்ட் வந்து சேம் ரிசல்ட்டா வருது. ஏன் அப்படின்னாக்க நம்ம இங்க வந்து இன்னொரு ஒர்க் பண்ணணும். இப்போ நான் இதை வந்து அன்டூ பண்றேன். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃபார்முலா அப்ளை பண்ணிருக்கோம் இல்லைங்களா, இங்க வந்து நார்மலா இங்க பாருங்க இந்த ஃபார்முலால வந்து நான் F2 கொடுத்துட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா லுக்அப் வேல்யூல வந்து A3 நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, A3ல வந்து இந்த Aன்றது வந்து காலம் ரெஃபர் பண்ணும், இந்த 3ன்றது வந்து ரோவை ரெஃபர் பண்ணும். ஸோ நம்ம ரோவை வந்து இதை நம்ம நார்மலா இந்த A3ன்ற செல்ல வந்து லாக் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்றேன், ரோவை வந்து அன்லாக் பண்றேன். ஸோ அந்த டாலர் சிம்பிளை வந்து டெலீட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? டெலீட் பண்ணிட்டு இப்போ என்டர் பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃபார்முலா பார்லயே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு A மட்டும் லாக் ஆயிருக்கு, ரோ வந்து அன்லாக் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஃபார்முலாவை அப்படியே காப்பி பண்ணி இந்த அதர் செல்ஸுக்கும் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ நீங்க வந்து இந்த ஃபார்முலா வந்து டிராக் டவுன் பண்ணுங்க, உங்களுக்கு ப்ராப்பர் ரிசல்ட் கிடைக்கும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு இந்த ஃபார்முலா வந்து இந்த காலம் இண்டெக்ஸ் நம்பரை வந்து டைனமிக்கா சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்க, இப்போ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்தந்த செல்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 235 யூனிக் ஐடிக்கு மார்ச்சுக்கு வந்து 27, இங்க ஏப்ரலுக்கு 62. இங்க பாருங்க 235க்கு வந்து மார்ச்சுக்கு 27, 62. உங்களுக்கு இங்க இருக்கிற வேல்யூ அப்படியே உங்களுக்கு அங்க கெட் பண்ணிருக்கும். நீங்க காலம் இண்டெக்ஸ் நம்பர் நீங்க வந்து மேனுவலா அசைன் பண்ண தேவையில்ல, அது டைனமிக்கா வந்து அந்த ஃபார்முலா காலம்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அசைன் பண்ணிக்கும். இங்க பாருங்க இங்க வந்து டோட்டல் பாத்தீங்கன்னா 18060 இருக்கு. அதே கவுண்ட் வந்து இங்கே நமக்கு மேட்ச் ஆகணும். 18060 டோட்டல் இந்த வேல்யூலாம் சம் பண்ணா நமக்கு இந்த டோட்டல் கிடைக்கும். ஓகேங்களா? சோ பெர்ஃபெக்ட்டா நமக்கு ரிசல்ட் வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து நீங்க நம்ம இந்த ஃபார்முலால வந்து நீங்க நம்ம சொன்ன மாதிரி இங்க வந்து காலம்ஸ்ல வந்து நீங்க அரே வந்து இன் கேஸ் நீங்க B2 கொடுத்தீங்கன்னா என்ன ரிசல்ட் கிடைக்குதுன்னு பாருங்க. B2 ன்னு நான் கொடுக்குறேன். B2 ன்னு கொடுத்துட்டு என்டர் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா எனக்கு இந்த வேல்யூ எடுத்துட்டு வரும். எங்க இருந்து, இந்த ஃபர்ஸ்ட் ஷீட்ல இருந்து எனக்கு இந்த செகண்ட் காலம்ல இருக்க வேல்யூ கெட் பண்ணிட்டு வந்துரும். சோ அதுக்காக தான் நம்ம இங்க இருந்து செலக்ட் பண்ணி A2ல இருந்து C2 வரைக்கும் நம்ம அசைன் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? இப்போ நான் இதை அன்டூ பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நீங்க வந்து டைனமிக்கா இண்டெக்ஸ் நம்பர் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு நீங்க இந்த மாதிரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அட் எ டைம் வந்து நம்ம மல்டிபிள் வேல்யூ எப்படி ஃபெச் பண்றதுங்கிறத ப்ரீவியஸ் வீடியோல நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அரே கான்செப்ட் யூஸ் பண்ணி அதையும் விசிட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் பப்ளிஷ் பண்றது எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அலர்ட் வரும். அப்டேட்டட் வீடியோஸ் நீங்க இன்ஸ்டன்டா பார்த்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.